விஜய் எதிர்க்கிறது? இல்லை, இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கேள்வி வந்து கேட்குறது அப்படிங்கிறது வந்து அந்த கேள்வியில் கொஞ்சம் அறம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சி எதிர்க்குதா அப்படின்னா இல்லை. 15 ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் கட்சி தொடங்கும் பொழுது திராவிட கட்சிகளோடையும் தேசிய கட்சிகளோடையும் எங்களுக்கு இணக்கம் இல்லை, கூட்டணிகள் வந்து நாங்கள் ஒருபோதும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு வந்த கட்சி அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அந்த கட்சி நாம் தமிழ் கட்சி வந்து இந்த 15 ஆண்டுகளில் வந்து 8.2 விழுக்காடு வாக்கு வங்கியை தனக்குன்னு வச்சுருக்கு. ஒரு தமிழ் தேசியம் பேசி தன்னுடைய வரலாறையும் தன்னுடைய மொழியினுடைய தொன்மையும் தன்னுடைய மக்களின் எதிர்கால நலனையும் பேசி ஒரு கட்சி வளர்ந்தது வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் பார்க்குறேன். 1947 இந்திய விடுதலை அடைஞ்ச உடனேயே வந்து 49 வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தொடங்கப்படுது. அந்த கட்சி வந்து தொடங்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த சூழலும் காரணங்களும் வந்து வெவ்வேறு காரணங்களாக இருந்துச்சு, வெவ்வேறு சூழல்கள் வந்து இருந்துச்சு. அதன் பிறகு அந்த கட்சி வந்து அரியணை ஏறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வந்து தேவைப்பட்டுச்சு. அன்றைய சூழலில் அன்றைக்கி வந்து பொது எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான் திமுகவுக்கு பொது எதிரியாக இருந்துச்சு. அன்றைய சூழலில் பொது எதிரின்னு வந்து திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவர்களுடைய கொள்கை இந்திய மேலாண்மையாக இருந்தது, இந்திய ஆதிக்கமாக இருந்தது. அதனால் அந்த கட்சியை வந்து வீழ்த்திட்டு வரத்துக்கே 20 ஆண்டுகள் வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் நாம் தமிழ் கட்சி வந்து பிறக்கும் பொழுது இனத்தினுடைய குருதியிலிருந்து பிறந்த கட்சி, இனத்தினுடைய வழியிலிருந்து பிறந்த கட்சி. அப்படி வழியிலிருந்து நாங்கள் பிறந்து வரும்பொழுது அந்த கட்சியினுடைய நாங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி யாரெல்லாம் எங்களுக்கு எதிரானவர்கள், இவங்களாம் எதிரி அப்படின்னு நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இவங்களாம் கொள்கையாக இல்லை, எங்களுடைய இனத்தை கொன்றவர்கள், எங்களுடைய இனத்தினுடைய வளங்களை நிலங்களை எங்களுடைய மக்களை வந்து காவு கொடுத்தவங்க, சூறையாடினவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். ஏதோ வந்து அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூமுட்டுத்தனமாலாம் பேசுகிறதுக்கெலாம் ஆள் இல்லை. அரசியல்னா என்ன, கொள்கைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான முதல்ல அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். அரசியல் அப்படின்னா என்ன, கொள்கைனா என்ன, இதுக்கு ரெண்டுக்கு முதல்ல விளக்கம் கொடுக்கணும்ல. அப்போது நாம் வந்து வெறுமனே வந்து ஒரு கட்சி வந்து எதிர்க்கலை. அவங்க வந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன், அன்றைக்கி தான் அவங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் போடுறாங்க. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பு வரையிலும் நாம் வந்து ஒரு கட்சி தேவை, புதுசாக ஒரு கட்சி தேவை, இன்னொன்று வந்து இளைஞர்களை வந்து பெருவாரியாக கவரக்கூடிய ஒரு இடத்துல வந்து விஜயனுடைய முகமாக இருக்குது, அப்படி வந்ததுன்னா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த தமிழர் உரிமையும் தமிழர் நலனையும் அவர் பேசுவார் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அண்ணனை வந்து எத்தனை முறை சந்திச்சிருக்காரு, அண்ணன்கிட்ட எவ்வளோ ஆலோசனை பெற்றிருக்காரு அப்படிங்கிற அந்த அடிப்படையிலேருந்து பார்த்தோம். அவர் கட்சி தொடங்கினா அதே மேடையிலேயே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கண்ணு வந்து திராவிடம், இந்த கண்ணு வந்து தமிழ் தேசியம்னு சொல்கிறார். முதல்ல வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரிங்களா? இந்த கேள்விக்கான முதல்ல இந்த கேள்வியை இந்த கொள்கையை வச்சார் இல்லையா, அவர் தான் இதுக்கான விளக்கத்தை வந்து சொல்லணும். முதல்ல தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, இதுக்கான முதன்மையான விளக்கத்தை வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா விஜய் தான் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த மேடையில் வந்து அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கல, போகிற போக்கில் தான் வந்து பேசுகிறாரு ஒழிய, அந்த போகிற போக்கில் பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் அந்த பேச்சு இருக்குது. அப்போது ஒரு நிமிடம் நான் முடிச்சிடறேன். உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில். என்னென்னா, நாம் வந்து வெறுமனே அவங்கள வந்து எதிர்க்கலை. ஆனால் அரசியல் இல்லாமல் ஒரு மக்களை வந்து ஆட்டு மந்தைகளை போல ஒரு கூட்டம் கூடி ஒரு நாள் கூத்துக்காக வந்து ஒன்றா நின்றுட்டு கலையிறது மாதிரி, அல்லது அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமாக வந்து அந்த கட்சி இருக்குது, அந்த இளைஞர்களை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் இருந்து தான் நம்ம எதிர்க்கிறோமே ஒழிய வெறுமனே நாம் வந்து அவங்கள எதிர்க்கலை. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து 2 பார்ட்டில் இருப்பாங்க. ஒன்று திராவிடம் பேசுகிறோம், எனக்கு திராவிட கட்சிகள் பிடிப்பாங்க, இல்லை தமிழ் தேசியம் அப்படின்னு இருப்பாங்க. பொதுவான தலைவராக விஜய் வர்றதை ஏன் உங்களால் ஏற்க முடியலை? இல்லை இதில் என்னென்னா, ரொம்ப நகைச்சுவையாக நான் அந்த கேள்வி வந்து நான் ரொம்ப நகைச்சுவையாக வந்து நான் பார்க்குறேன். எப்படின்னா, பொதுவான தலைவர் அப்படிங்கிறதே நான் வந்து விஜய் வந்து ஒரு தலைவருங்கிறதே நான் ஏற்கலை, நான் மறுக்கிறேன். ஏன்னா என்னை விட ஒரு 2 வயது மூத்தவர் விஜய் வந்து, என்னை விட 2 வயது மூத்தவர், என்னை விட இளமையாக கூட இருக்கலாம், என்னை விட நடனத்தில் இதுவாக இருக்கலாம், அவர் வந்து உலகம் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இருக்கிற தகுதி அவருக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, முதல்ல வந்து தலைவருக்குரிய ஒரு பண்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒரு தலைவன் அப்படின்னா ஒரு படையை நடத்தக்கூடிய
மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த மக்களை வந்து நீங்கள் யாருன்னே வந்து தெரியாமல் ஒரு மயக்கத்திலே வச்சுருக்கீங்களே. இப்போது ஒன்று வேணாம், நான் அது ஒரு இலகுவான ஒரு பதில் சொல்கிறேன். மயக்க நிலையில் இருக்காங்கன்னா அது ஆண்டவர்கள் தான் காரணம். இல்லை, ஆண்டவர்கள் மட்டும் காரணம் கிடையாது. இங்கே மக்களும் வந்து மக்களை எப்படி வச்சிருக்கணுங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு மக்களை வந்து முட்டாள் கூட்டமாகவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து 3 விடயங்கள் வந்து தேவைப்படுது. ஒன்று, இந்த மண் மீதான காதலை தொலைக்கிறது, அவர்களுடைய வரலாறை வந்து தொடச்சி எடுக்கிறது, அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது. அப்போ தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா அவங்கள போதையில் வைக்கிறது. அது வந்து சாதி போதையாக இருக்கலாம், மத போதையாக இருக்கலாம், இல்லை டாஸ்மாக் போதையாக இருக்கலாம், கஞ்சா போதையாக இருக்கலாம், அது என்ன சொல்கிறாங்க ப்ரௌன் சுகரா, அந்த போதையாக கூட இருக்கலாம். அதை விட கொடிய போதை என்ன அப்படின்னா தனி மனித துதிபாடல். இவர் வந்து இறங்கின உடனே வந்து அது எப்படி சொல்கிறதுனா வேற்று கிரகத்திலேருந்து ஒரு வந்து இப்படி இதெல்லாம் விரல் நீட்டினோடனே இந்த பக்கம் பில்டிங் வந்துடும், இந்த பக்கம் வந்து இந்த குடிசையெல்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிராஃபிக் காட்சியெல்லாம் நடத்த முடியாது. அது சினிமாவில் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். அப்போ ஒரு தலைவருக்குரிய ஒரு பண்பு அப்படிங்கிறது மக்களை இது தேவை, இது தேவையில்லை, இது சரி, இது தப்பு அப்படின்னு நல்வழிப்படுத்துறவன் தான் தலைவனாக இருக்க முடியுமே ஒழிய நான்லாம் தலைவன் சொல்லிக்கிறவனுக்கு பேரெல்லாம் தலைவன் கிடையாது. நாம் அதை அப்படி தான் பார்க்குறோம். மக்கள் தேர்ந்தெடுக்குதானே. இப்போ நீங்கள் வந்து உங்களோட தலைவனோ இல்லை நான் என்ன தலைவனோ நம்ம சொல்லிக்கிறேன் இல்லைங்களா. மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் ஆதரவு யார் இருக்குதோ அவங்க தான் தலைவனாக முடியும். அவ்வளவு மக்கள் குறிப்பாக வந்து விஜய் சைடு நிற்கிறாங்க. அந்த கடுப்பு தான். அதாவது நாம் தமிழ் தேசியம் பேசிக்கிறது அண்ணன் சீமானோட வாக்குகள் பறி போகுது. அங்கே வந்து அண்ணனால் இனி வந்து என்ன சொல்ல புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்கிற ஒரு நிலைமை வர்றதுனால தான் அண்ணன் வந்து இவ்வளோ நாள் என் தம்பி வருவான், நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் திமுகவை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிற இடத்துல தற்கொலை கூட்டம்னு அண்ணனே சொல்கிறாரு. இல்லை, அதான் அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வந்து தற்கொலை கூட்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தற்கொலைங்கிற அந்த வார்த்தையை வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயலை வந்து செய்யவே முடியாது அல்லது செய்யவே தெரியாது அப்படின்னா அவங்கள வந்து தற்கொலை கூட்டம்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு செயலை எதற்காக செய்ய வரோம் அப்படின்னா அவன் வந்து தற்கொலைத்தனமாக இருக்கான். ஒரு பெண் வந்து பார்க்குறதுக்கு போகிற இடத்துல வந்து மாப்பிள்ளை வந்து எப்படி இருக்காருங்க அப்படிங்கிற அந்த கேள்வி முதல்ல வரும். அவர் குடிக்கு அடிமையாக இருக்காரா, அவர் படிச்சிருக்காரா, நல்ல வசதியாக இருக்காரா, வேலையில் இருக்காரா அப்படின்லாம் கேட்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க அவன் வந்து குடிச்சிட்டு திரியிறான், அவன் தற்கொலை மாதிரி திரியிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் அதுக்கான பொருள். தற்கொலைங்கிறது வந்து இவர்கள் அரசியல்படுத்தப்படாத கூட்டமாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை வந்து அவர்களுக்கு பொருந்ததுன்னு சொல்கிறேன். அரசியலுக்கு வந்திருக்காரு, 2026 வரப்போறாரு. அவர் கையில் ஒருவேளை வந்து மக்கள் 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துட்டு நீங்கள் இந்த குறைகள்லாம் சொன்னால் பரவாயில்ல. விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் வரும்போது மக்கள் அவங்க சைடு இருக்கும்போது அவங்க மேலே திமுகவுடைய அதிகமான விமர்சனங்களை, குறிப்பாக அந்த கடந்த காலங்களில் திமுகவை விட அதிகமான விமர்சனங்களை விஜய் மேலே வைக்கிறீங்களே, டிவிக்கு மேலே வச்சுருங்களே, என்ன காரணம்? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயந்தாங்க, நம்ம வந்து திமுகவுக்கும் நமக்கும் நடக்கிற சண்டைங்கிறது வந்து அது வந்து யுத்த களத்தினுடைய சண்டை. அவங்களுக்கும் நமக்கும் கொள்கை சண்டை இருக்குது, அவங்களுக்கும் நமக்கும் வந்து முரண்பட்ட சண்டை இருக்குது. அவங்களுக்கும் நமக்கும் வந்து நம்மளை இத்தனை ஆண்டுகாலம் ஆண்டிருக்காங்க, அவங்க வந்து இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் வந்து சீர்படுத்தலை, அழிச்சிருக்காங்கங்கிற அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் திமுகவுக்கும் நமக்கும் சண்டை போடுறது. ஒரே விஷயம், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஆனால் நீங்கள் இதை விஜய்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திமுக என்ன செஞ்சுதோ அல்லது திமுக என்ன செய்யுதோ அதை விட 100 மடங்கு ஆபத்தானவங்க அவங்க. ஆபத்தாக நான் பார்க்குறேன். அரசியல்படுத்தப்படாத ஒரு மக்கள் வந்து அணுகுண்டுக்கு சமம், அது எப்போ வேணாலும் வெடிச்சு எழும். ஆனால் இந்த மக்களை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பொத்தி பாதுகாக்கலாம் முடியாது. அந்த மக்களுக்கு வந்து இவர் யார், இவர் என்ன அரசியல் சொல்ல வர்றாரு, இவர் என்ன வார்த்தைகளை வந்து உதிர்க்க போகிறாரு அப்படிங்கிற இவரோட லட்சணம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், காரி உமிழ்ந்துட்டு வந்துடுவாங்க. அது சிக்கல் இல்லை. 2026 தேர்தல் குறிப்பாக வந்து யார் பக்கம் மக்கள் நிற்காங்களோ அவங்க சரியான அரசியல் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் ஒத்துக்கிறீங்க? இல்லை, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, மக்களுக்கு வந்து அதாவது நான் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா மக்களை வந்து நீங்கள் எந்த வகையிலுமே திமுக வந்து அரசியல்படுத்தலைங்க, எந்த வகையிலுமே. இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடத்தை சொல்லி வந்தவர்கள் ஒருவேளை திராவிட கொள்கையாவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே மதத்துக்கோ அல்லது சினிமா கவர்ச்சிக்கோ வேலை இல்லாமல் போயிருக்கும். முதல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகமே வந்து எப்படி வருது அப்படின்னா திரைக்கவர்ச்சியில் தான் வருது. அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், ஐயா அண்ணாவாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த எம்ஜிஆராக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே திரைபிம்பத்திலிருந்து தான் வந்தாங்க. சரியா, திரைபிம்பத்திலிருந்து தான் வந்தாங்க. அப்போ திரைபிம்பம் அதோடு நாங்கள் துண்டிச்சிட்டோம்,
இனி வந்து இந்த தமிழ் சமூகம் விழிப்படையும் நினைக்கிறோம். அப்படி விழிப்படையும் போது ஒரு கூமுட்டை வந்து நான் தான் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்த ரட்சகன்னு சொன்னா நம்ம எதை கலட்டி அடிக்கிறதுதான கேள்வி. அதேதான் டிவிகேரன் என்ன விரும்புகிறேன், அண்ணன் சீமான் எங்கிருந்து வந்துட்டாரு, ஒருவேளை அவர் இயக்குனர் இல்லாம இருந்து இந்த கட்சியை தொடங்கி இருந்தா இவ்வளவு ஆளுங்க பின்னாடி நின்றுப்பாங்களா? ஏங்க அப்படி இல்லைங்க. அந்த கேள்வியே வந்து நான் அபத்தமாக பார்க்குறேன். நான் அந்த கேள்வியை அபத்தமாக பார்க்குறேன். நீங்கள் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கிங்க, அண்ணன் சீமானையும் விஜயும் வந்து நீங்கள் திரைப்பட அளவில் வந்து ஒப்பிட்டு பார்க்குறதை நான் அபத்தமாக பார்க்குறேன். இல்லை அது அந்த கேள்வி தான். நீங்கள் யாருக்கு அந்த கேள்வியை வச்சாலும் நான் அபத்தமாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இவர் வந்து முழு நேர நடிகரோ அல்லது முழு நேர இயக்குனரெல்லாம் கிடையாது. 2009க்கு பிறகு 2 படம் வந்து இயக்குனர், அவ்வளோதான். 2 படம் இயக்குனர், 4 படம் நடித்தார், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு மேலே என்னோட தனி மனித வருமானத்தை விட என்னுடைய இனமானம் வந்து முக்கியம்னு சொல்கிறார் இல்லையா, முக்கியம்னு சொல்லி தான் இவ்வளவு மக்களை, இவ்வளவு இளைஞர் கூட்டத்தை வந்து அரசியல் படுத்தியிருக்காரு. உங்களுக்கு ஒரு காலத்தில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை படம் வச்சுருந்தா குற்றம். என்னோட பணப்பையில் வந்து படம் வச்சுருப்பேன். நான் என்னோட வயது 49, நான் வச்சுருப்பேன், இளம் வயதில் வச்சுருப்பேன், ஒளிச்சு வைப்பேன். ஏன்னா வைக்கிறதுக்கு அச்சம். இப்போ வந்து இந்த சீருடையிலேயே வந்து நாங்கள் தலைவர் படத்தை போடுறோம் அப்படின்னா அது காரணமே எங்கள் அண்ணன் சீமான் தான். அது காரணம் சீமான் தான். இங்கே வந்து தடைங்கிறது அதை உடைச்சவர் சீமான் தான். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது விஜய் எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. விஜயெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் தத்துவமா தற்குறியா அப்படின்னு பார்த்தா தற்குறின்னு தான் சொல்லணும். தத்துவமா தற்குறியா? நான் தத்துவத்தோடு நிற்கிறேன். எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, நெடுதூர பயணம் இருக்குது. இந்த பயணம் வந்து சீமானோட முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. இந்த பயணம் வந்து சீமானோட முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. இந்த பயணம் என்கிட்ட கையளிக்கப்பட்டிருக்கு. எனக்கு பின்னாடி என் சந்ததிக்கு கையளிக்கப்படும், என் சந்ததிக்கு பின்னாடி இன்னொருவர்கிட்ட கையளிக்கப்படும். ஆனால் இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் வந்து ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் வெற்றி பெறும். ஆனால் இந்த இது வந்து என்னோட வெற்றி பெறுமா அப்படிங்கிறது இல்லை. இது நான் சொல்லலை, என்னுடைய தலைவர் வந்து சொன்னது. சரியா? அதனால் விஜய்ங்கிற ஒரு ஆளை வந்து ஒரு அது காத்திருக்கிற பலூனுங்க, அவ்வளோதாங்க. ஒரு குண்டூசி எடுத்து அப்படி லேசாக. ஆனால் இந்த இதை வந்து யார் பிம்பப்படுத்துகிறா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் தான் பிம்பப்படுத்துகிறாங்களே ஒழிய மக்கள் கிடையாது. மக்கள் வந்து நீங்கள் ஒரே கேள்வி தானே, 41 பேர் ஒரே இடத்துல செத்து போனாங்க. இந்த 41 பேர் செத்து போனதுக்கு நான் காரணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட சொல்லலை. ஒரு இடத்துல நான் வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லலை. ஆனால் விக்டிமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விக்டிமை வந்து நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க, பாவப்பட்டவர்களே என்னிடம் வாருங்கள் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னது மாதிரி செத்து போனவங்களே என்கிட்ட வாங்க, நான் ஆறுதலை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை சிபிஐ இல்லை வழக்கு நடக்குதுங்க. வழக்குக்கு பயந்து போய் 1 மாதமா எல்லாருமே ஓடி ஒளிஞ்ச பயிலுங்க. தன்னுடைய கட்சி பேரை பயன்படுத்துறதுக்கு அச்சப்பட்டவங்க. திமுகவும் சரியான பாதுகாப்பு கொடுக்கல. ஏங்க திமுக இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த கூட்டம் நடக்குதுல்ல, இந்த கூட்டம் வந்து குறைந்தபட்சம் எத்தனை ஆயிரம் பேர் கூடுவாங்க. காவல்துறை இங்க நிக்குது, அங்க நிக்குது. காவல்துறை அங்க நிக்குது. ஆனா இங்க நிக்கிறவங்க எல்லாரும் எப்படி நிக்கிறாங்க? இதுதாங்க உதாரணம். ஏன் அப்படின்னா இது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் வந்து மரத்தில் ஏறாது, இந்த கூட்டம் வந்து மின்சார இதில் வந்து ஏறாது. ஏன்னா நாங்கள் அணில் கிடையாது, நாங்கள் புலிகள். அதனால எங்களை அரசியல்படுத்தியிருக்காங்க. நாங்கள் அரசியல்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கும் தற்குறிக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்கள் எந்த மரத்துலையும் ஏற போறதில்ல. ஒழுக்கமாக நாங்கள் போயிட்டு இருக்கையில் உட்காருவோம், ஒழுக்கமாக பேசுறதை கேட்போம், ஒழுக்கமாக என்ன கருத்தை சொல்ல வராங்கிறத மண்டையில் ஏற்றிக்குமே ஒழிய நாங்கள் சினிமாவை பார்த்துட்டு வந்த பயில்கள் இல்லை. தமிழக அரசும் காவல்துறை அப்படி சொல்ல முடியாது. ஏங்க நீங்க ஒரு இது மேல சொல்லிட்டு நீங்க எஸ்கேப், அது இல்ல, நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க. நீங்க வந்து விஜய காரணம் பண்ணுங்கிறதுக்காக விஜய் குற்றவாளிங்கிறீங்க. ஆமா அங்க பொதுவா என்ன சொல்றோம், திமுகவும் பொறுப்புங்கிறோம். இல்ல அரசு வந்து பொறுப்பை ஏற்கணும் அப்படிங்கறது இல்ல அரசும் பொறுப்பை சொல்லுங்க. 3 லட்சம் பேர் வராங்கன்னு சொல்லுங்க, தமிழக அரசு அனுமதிச்சிருமா? எப்படி இப்போ 3 லட்சம் பேர் இங்க வந்து கூடுறாங்க, இந்த இடத்துல கூடுறாங்கன்னா தமிழக அரசு முறையதானங்க அனுமதி வாங்கிட்டு நடத்துறோம். கூட்டம் வந்து முறையதானங்க அனுமதி வாங்கிட்டு நடத்துறோம். இது இல்ல அனுமதிச்சிருமாங்கிறது இல்ல. முன்னாடி எல்லாம் வந்து இதே அரசு வந்து கூட்டம் கூட போடக்கூடாதுன்னு இருக்காங்க, எவ்வளவு தடையெல்லாம் விதிச்சிருக்காங்க. அப்பமெல்லாம் நீங்க அரசை எதிர்த்து பேசுனீங்க, தமிழக அரசு வந்து இந்த மாதிரி போலீஸ் தடை பண்ணது இன்னைக்கு தமிழக எங்கேயாவது கூட்டம் கூட்டினா விட மாட்டாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அப்படியே உங்க கருத்து எல்லாம் வந்து விஜய் மேல வந்து தனிப்பட்ட விஜய் மேல எங்களுக்கு வன்மம் கிடையாதுங்க.
தனிப்பட்ட விஜய் மேலே எங்களுக்கு வன்மமே கிடையாது. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. ஏன் தமிழக அரசு செயலற்று போச்சுங்க. தமிழக அரசுன்னு இங்கே ஒன்று நடக்கலை. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. தமிழக அரசுன்னு இங்கே ஒன்று நடக்கலை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா விளம்பர அரசியல் வேணால் வேகமாக நடக்குது ஒழிய நாங்கள் இங்கே ஒரு அரசு நடக்குது, இந்த அரசின் கீழே நிர்வாகம் நடக்குதுங்கிறதையே நாங்கள் ஏற்றுக்கல. அப்படி இருக்கும்போது நாங்கள் அரசு மேலே எப்படி குறை சொல்கிறது? நீங்கள் அரசு வந்து சொல்லுது, தெளிவாக சொல்லுது, 500 காவலர்களை வந்து நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த இடம் தான் அவங்க வந்து ரவுண்ட் பண்ணி கேட்டாங்க, முதல் நாள் தான் எங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்டாங்க அப்படிங்கிற அந்த விளக்கத்தை சட்டசபையிலே பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்ல. அதுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அன்னைக்கு வந்து தன்னோட கைபேசியை வந்து அணைச்சி வச்சுட்டு இன்னைக்கு வந்து வீராவசனம் பேசுறதுங்கிறது வந்து அது தற்கொலைத்தனமா இல்லையாங்க? திமுக அந்த கூட்டத்தை ரத்து பண்ணி இருந்திருக்கலாம், அதுக்கான உரிமை காவல்துறைக்கு இருக்குது. இல்ல ரத்து பண்ணிருக்கலாங்கிற இல்ல இருக்குங்க. எத்தனையோ கூட்டம் நாங்கள் நடத்திருக்கோம், எத்தனையோ கூட்டம் நான் நடத்திருக்கேன். கடைசி நேரத்தில் கூட வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ரத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தடையை மீறி பண்ணுவோம். ஆனால் அந்த ஒழுக்க நெறியோடு தான் நாங்கள் பண்ணுவோமே ஒழிய அந்த ஒழுக்க நெறி உங்கள்கிட்ட இல்லை. அதுதான் இங்கே உள்ள சிக்கலை. இங்கே நான் திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறேன், இங்கே வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் கொடுது இல்லையா, இந்த கூட்டத்தை வந்து பாதுகாக்கிறேங்கிறதுக்கு வந்த காவல்துறை எங்கே நிற்கிறாங்க, எங்கள் உறவுகள் வந்து எங்கே நிற்கிறாங்க? இதுதாங்க கேள்வியை. எங்கள் உறவுகள் இருக்காங்க இல்லையா, கருப்பு உடை அணிஞ்சு எல்லோரும் நிற்பாங்க. அந்த 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 உடை அணிஞ்சவங்க இருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா உண்டியில் எழுந்துறதுக்கு மாணவர் பாசறை தம்பிங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இந்த வேலை தான் செய்யணுங்கிற அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருப்போம். அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செய்வாங்க. ஆனால் அங்கே வந்து விஜய்கிட்ட வந்து அது கிடையாது. ஏன்? இல்லை நீ நானே அப்படி இல்லைங்க. இல்லைங்க உளவுத்துறையெல்லாம் கணிக்க முடியல, இது பண்ண முடியலங்கிறதே இல்ல. எவ்வளவு பேர் இங்க ஒரு 20,000 30,000 பேர் சொல்லிட முடியலைங்களா? ஆனா இதே இடத்துக்கு இப்ப விஜய் வந்தா எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்ல முடியாது. ஏங்க படத்துல நீங்க ஒரு ஸ்கிரீன்ல பார்த்த ஃபேஸ் அது இல்ல, ஸ்கிரீன் ஃபேஸ்ங்க. அது வந்து நாம வந்து நேர்ல பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் வந்து இருக்கும். எனக்கே இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா நான் விஜய் வந்து நேரில் வந்தாருன்னா இப்படி போகிறாரு அப்படின்னா விஜய் என்னான்னு நான் கையெல்லாம் தூக்காமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு விஜய் பிடிக்கும். அது வேற, இது வேற. விஜய் தாங்க பொறுப்பு. நீங்கள் என்னங்க ஏங்க 7 மணி நேரம் இல்லை நான் அதை சொல்கிறேன் ஏங்க, அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கூட்டம் வந்து 4 மணிக்கு தொடங்கும்னு சொன்னோம். 4 மணிக்கு முறையாக தொடங்கும். 4 மணிக்கு முறையாக தொடங்கும் கூட்டம். 6 மணிக்கு வந்து இன்னும் உறுதிமொழி எடுத்து எல்லா நிகழ்ச்சியும் வந்து 6 மணிலேருந்து முறையாக தொடங்கும். ஆனால் அந்த கூட்டம் வந்து எப்போ முடியுங்கிறது எங்கள் அண்ணன் பேச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டம் முடியும். சரியா? இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளார இந்த கூட்டம் தொடங்கும், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளார இந்த கூட்டம் முடியுங்கிற அந்த கணக்கு வந்து என்னாலேயே சொல்ல முடியும். ஆனால் 7 மணி நேரம் வந்து விஜய் தாமதமாக வந்ததுக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு ஏங்க ஒரு இடத்துல கூட சொல்லலை? ஏன் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது உங்களுக்கு? ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. 10 மணி வரலும் டைம் இருக்குங்க. 10 மணி வரலும் டைம் இருக்கு. ஆனால் அந்த 10 மணிக்குள்ளார இத்தனை மணிக்கு தான் வருவேன். நீங்கள் ஏன் அந்த இதை வந்து நீங்கள் சொல்லலை? ஏங்க நீங்கள் ஏன் அதை சொல்லலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. லைவ்ல விஜய் எங்க வர்றாரு, எங்க இருந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு. அப்படி இல்லைங்க. லைவ் அங்கே நிற்கிறவன் லைவ்ல பார்க்கலையே. அங்கே நிற்கிறவன் நீங்கள் வந்து 5 மணிக்கே வந்தவன்லாம் இருக்கான், 5 மணிக்கு வந்தவன்லாம் இருக்கான். ஏன்னா அந்த அது ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. அவ்வளவுதான், ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஏங்க கமலஹாசனை விட பெரிய நடிகரா விஜய்? கமலஹாசனை விட பெரிய நடிகராங்க. ஏங்க அவரே டிவியை உடைச்சிட்டு இன்னைக்கு போயிட்டு கோபாலபுரத்தில் எந்த கொள்கையை எடுத்தாரோ அந்த கொள்கையில தாங்க போயிட்டு அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிருக்காரு. அதே மாதிரி இது ஒரு கட்சி. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். நம்மளை விட அதிகமான ரசிகர்களை தமிழ்நாட்டில் கொண்ட நடிகர் விஜய். ஏங்க அது ரசிகருங்க, அவ்வளவுதாங்க. ரசிகர் வேறதாங்க. ரசிகர் அவ்வளவுதாங்க. நன்றி.